வணக்கம். கலாம் ஆண்டு 4 நாள் 280 வெள்ளிக்கிழமை ஜூலை 19, 2024. இன்றைய நம்பிக்கை செய்திகள். ஒரு டிஎம்சி தண்ணீர் என்பது என்ன? டிஎம்சி என்பதன் விரிவாக்கம் 1000 மில்லியன் கியூபிக் ஃபீட். தமிழில் அது 1000 மில்லியன் கன அடி. ஒரு டிஎம்சி அளவு நீர் என்பது 1000 மில்லியன் கன அடி நீர் அல்லது 100 கோடி கன அடி நீர் ஆகும். லிட்டரில் சொல்வதென்றால் ஒரு டிஎம்சி என்பது 2831 கோடி லிட்டர் ஆகும். கனசதுர அளவில் சொல்வதென்றால் ஒரு டிஎம்சி அளவு நீர் என்பது 1000 அடி நீளமும் 1000 அடி அகலமும் 1000 அடி உயரமும் கொண்ட ஒரு தொட்டியை நிரப்ப தேவைப்படும் நீராகும். விவசாயத்தில் ஒரு டிஎம்சி நீரை கொண்டு ஏறக்குறைய 10,000 ஏக்கர் நிலத்திற்கு பாசன வசதி அளிக்கலாம் என்ற அறிவியல் தகவலோடு இன்றைய நம்பிக்கை செய்திகள் தொடர்கின்றன. நம்பிக்கை செய்திகளுக்காக திண்டுக்கல்லிலிருந்து லோகமணி. பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நாட்டில் சமூக பொறுப்பை உணர்ந்தவர்கள் சிலரே. அப்படி உணர்ந்தவர்கள் பொறுப்பை செயல்படுத்துபவர்கள் வெகு சிலரே. அப்படி சமூக பொறுப்பை உணர்ந்து செயல்படுத்தி வரும் சேவகன் அறக்கட்டளை தங்கமணி அவர்களுக்கு நம்பிக்கை செய்தியின் பிறந்தநாள் வாழ்த்துக்கள். உள்ளாட்சி தேர்தலில் 1000 லட்சிய வேட்பாளர்கள். 3வது அணி முகாம் தர்மபுரியில். கிராமங்களை உயிர்ப்பிக்க வருகிற உள்ளாட்சி தேர்தலில் 1000 லட்சிய இளைஞர்களுக்கு பயிற்சி அளிக்க நல்லோர் வட்டம் முடிவு செய்திருந்தது. அதன்படி திருச்சியில் முதல் முகாமும் மதுரையில் 2வது முகாமும் வருகிற ஆகஸ்ட் 10, 11 ஆகிய 2 தினங்கள் தர்மபுரியில் நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. அதற்கான முன் தயாரிப்பிற்காக நாளை ஜூலை 20 அன்று பேராசிரியர் பழனிதுரை நல்லோர் வட்டத்தின் மாநில பொறுப்பாளர்கள் ஸ்ரீதர் பச்சையப்பன், நாகராஜ் மற்றும் ரவி ஆகியோர் தர்மபுரியில் சந்திக்க இருக்கிறார்கள் என்று நல்லூர் வட்டத்தின் மாநில பொறுப்பாளர் முத்துகிருஷ்ணன் தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து ஜி. ரத்னா. சமூக மாற்றத்திற்காக செயல்படும் ஒவ்வொரு வகையிலும் இருக்க வேண்டிய நூல் பேராசிரியர் பழனித்துரை அவர்கள் எழுதியுள்ள குடிமக்கள் தயாரிப்பு. இதில் லட்சிய மனிதராக வாழ லட்சிய சமூகம் குடிமக்கள் தயாரிப்பு பற்றி விரிவாக எழுதியுள்ளார். பக்கம் 41, 42 இடம்பெற்ற ஒரு சிறப்பான கருத்து. ஒரு கடைக்கு செல்கிறோம், பொருள் வாங்க. நல்ல பொருள் வேண்டும் என பார்த்து பார்த்து அலசி ஆராய்ந்து வாங்குகின்றோம். எங்கு சென்றாலும் எனக்கு நல்லது வேண்டும் என்று கேட்கிறோம். எனக்கு நல்ல ஆட்சி வேண்டும், நல்ல அரசியல் வேண்டும், நல்ல நிர்வாகம் வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றோம். தவறு ஒன்றுமில்லை. இத்தனையும் நல்லதாக வேண்டும் என்று கேட்கும் நான் நல்லவராக இருக்கின்றோமா? என் குடும்பம் நல்லதாக இருக்கிறதா? நான் வாழும் சமூகம் நல்லவையாக இருக்கின்றதா என்று என்றாவது நமக்கு நாமே கேட்டுக்கொண்டோமா என்ற சிந்தனையை தூண்டிவிட்டுள்ளார். பொறுப்புள்ள குடிமக்களை தயாரிப்பதற்கான அவசியத்தையும் வழிமுறைகளையும் சொல்வதே இந்த நூலின் நோக்கம். புரட்சி பாரதி பதிப்பகம், சென்னை. அலைபேசி எண் 9030505666. புத்தக விலை ரூபாய் 65. பாரம்பரிய மனம் பரப்பும் மரபுகள் கண்ணமங்கலம். பாரம்பரிய விவசாயிகளை இணைத்து தொடர்ந்து மக்களிடையே பாரம்பரிய உணவு, பாரம்பரிய வாழ்க்கை முறைக்கு வலு சேர்த்து வரும் சக்தி வாய்ந்த அமைப்புகளில் ஒன்று மரபுகள் கண்ணமங்கலம். இவ்வமைப்பு ஜூலை 17 புதனன்று கண்ணமங்கலம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடத்திய பாரம்பரிய விதை திருவிழாவில் 27 ஸ்டால்களில் 50 நெல் வகைகள், கிழங்குகள், மூலிகைகள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்ததோடு பாரம்பரியத்தை நினைவுபடுத்தும் வகையில் பெயர் பதிவு செய்து உள்ளே வரும்போது வெல்லம் கலந்த சிகப்பரிசி கொடுத்து வரவேற்கப்பட்டது. இது நல்ல ஒரு சத்தான உணவுப் பொருள். உள்ளே ஆண்களின் வீரத்தையும் பலத்தையும் வெளிப்படுத்தும் இளவட்டக்கள், கயிறு இழுக்கும் விளையாட்டு பலரையும் ஈர்த்தது. பகல் சத்து நிறைந்த இயற்கை உணவு ரூபாய் 50க்கு வழங்கப்பட்டது. அதிகமாக விற்பனையான விதை நெல் கிச்சிலி சம்பா, ஆற்காடு கிச்சலி, மாப்பிள்ளை சம்பா, கருப்பு கவுனி ஆகியவை. கண்காட்சியில் அஞ்சரை பெட்டி பலரையும் ஈர்த்தது. அதில் மிளகு, சீரகம் போன்றவற்றின் மருத்துவ குணங்களை நினைவுபடுத்துவதாக அது இருந்தது. மக்களும் திரளாக இதில் கலந்து கொண்டது விரைவில் நமது நாடு மீண்டும் பாரம்பரியத்தை உணர்ந்து பின்பற்றும் நாடாக மாறும் என்ற நம்பிக்கை அளித்ததாக திரு பேரரசு தெரிவித்தார்.
இவ்விதை திருவிழாவில் பாரம்பரிய விவசாயத்துறை மாநில பொறுப்பாளர் சண்முக சுந்தரம், திரு வின்சென்ட், திரு குட்டியப்பன் ஆகியோர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. வீட்டு தோட்ட காய்கறி மூலம் தற்சார்பு கிராமமாக உருவெடுக்கும் சிங்கம்பதி கிராமம். கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் ஒன்றியத்தில் சிங்கம்பதி கிராமத்தில் உள்ள வனமலர் மகளிர் குழு, சாடியம்மன் மகளிர் குழு, பூந்தென்றல் மகளிர் குழு ஆகிய 3 மகளிர் சுய உதவி குழுக்களும் காய்கறி கிராம திட்டத்தை வெற்றிகரமாக செயல்படுத்த தொடங்கியுள்ளனர். மத்தவராயபுரம் ஊராட்சி தலைவர் திரு கிட்டுசாமி, டீம் தொண்டு நிறுவனத்தின் நிறுவனர் பழனிசாமி, சுய உதவிக்குழு எழுத்தாளர் பாரதி சின்னசாமி, பழங்குடி மக்கள் ஒருங்கிணைப்பாளர் திரு சொக்கலிங்கம் ஆகியோர் ஜூலை 3 அன்று மகளிர் குழுக்களுக்கு காய்கறி நாத்துக்களை வழங்கினர். அவைகள் முருங்கை விதைகள், கொய்யா நாத்துக்கள், தூதுவளை நாத்துக்கள், எலுமிச்சை, பெருநெல்லி, பப்பாளி ஆகிய செடிகள் வளர்க்கப்பட்டு வருகின்றனர். நம்பிக்கை செய்திகளுக்காக சேலத்திலிருந்து சி. ஹரிஸ்வேதா. இத்துடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன.